வணக்கம் நண்பர்களே. ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து ஷைன் 100ல டிஎக்ஸை லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி 125cc செக்மெண்ட்டில் ஹார்னெட்டை கொண்டு வந்தாங்க. இப்போ அதுக்கான ப்ரைஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ப்ரைஸ் அடிப்படையில் ஹோண்டா வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இப்போ காம்படிட்டிவ் பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அந்த ப்ரைஸை இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி யமகா ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. MT-15ல வெர்ஷன் 2வை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2.0 வந்து லான்ச் ஆயிருக்கு. அதை பற்றியும் அதே மாதிரி ஏத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹீரோவில் ரொம்ப நாளாக இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றின அப்டேட் வந்து வராமலே இருந்துச்சு. இப்போ அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. புக்கிங்ஸும் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அதை பார்த்தா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமாக எந்த ஒரு உங்களுக்கு டவுட் வந்தாலும் இன்ஸ்டால எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஹோண்டா பற்றின கண்டென்ட். ஹோண்டாவில் இப்போ ஷைன் 100ல டிஎக்ஸ் வந்து லான்ச் ஆனது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்லையுமே வீடியோ வந்து போட்டிருப்போம். இப்போ இந்த ஷைன் டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காஸ்மெட்டிக்காக ஒரு ப்ரீமியமாக பைக்கை வந்து கொஞ்சம் லுக் வைஸ் வந்து நல்லா காட்டணும், எனக்கு வந்து ஒரு 100cc வேணும், பைக் வந்து நல்லா இருக்கணும், விஷுவலாக நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க. என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க்கு கொஞ்சம் ப்ராடாக மாற்றினாங்க. எல்சிடி மீட்டர் வந்து கொடுத்தாங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து ஒரு மவுண்ட் வந்து கொடுத்தாங்க. நல்ல போல்டான கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஷைன் டிஎக்ஸில் வந்து கொடுத்தாங்க. பட் இன்ஜின் வைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே இன்ஜின், மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேம் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 77,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அப்போ இந்த ஷைன் டிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை முதல்ல நம்ம வந்து ஷைன் 100ஓட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷைன் 100ஓட நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 70,500 ரூபா. ஷைன் டிஎக்ஸ் வந்து 77,000. அப்போ வந்து ஒரு 6,500 விலை வந்து அதிகமாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து எனக்கு ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா தாராளமாக ஷைன் 100 எடுத்துடலாம். ப்ரைஸை தாண்டி எனக்கு வந்து வண்டி பார்க்கவும் லுக்காக வேணும் அப்படின்னா தாராளமாக டிஎக்ஸ் வந்து போகலாம். ஒரு 6,500 டிஃப்ரெண்ட்டு அந்த ஷைன் 100க்கும் டிஎக்ஸுக்கும் வந்து வருது. இப்போ இதை தாண்டி ஒரு ஹோண்டா வண்டி வருது அப்படின்னாலே எந்த வண்டியை காம்படிட் பண்ணுவாங்க? ஹீரோ பைக்கை தான் காம்படிட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோவில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா HF டீலக்ஸில் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரோ வேரியண்ட்லையும் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றினாங்க. ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக அவங்க வந்து எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்தாங்க. ஹரிசான் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுத்தாங்க. கலர் அண்ட் கிராஃபிக்ஸ் புதுசாக வந்து கொடுத்தாங்க. அந்த ப்ரோ மாடல் பற்றி HF டீலக்ஸில் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி லுக் வைஸும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு பைக்கு. அந்த பைக்கு பற்றி அந்த பைக் ஓட்ட எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போயிட்டு வந்து பாருங்க. அப்போ அந்த HF டீலக்ஸ் ப்ரோ வேரியண்ட்டை டார்கெட் பண்ணி தான் வந்து ஷைன் டிஎக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த HF டீலக்ஸ் ப்ரோ வேரியண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 73,550 ரூபா வந்து வரும். அப்போ வந்து ஒன்று HF டீலக்ஸ் ப்ரோ வந்து 73,550, நம்ம டிஎக்ஸ் வந்து 77,000. பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் இல்லை, 5,000க்குள்ளே தான் டிஃப்ரெண்ட் வந்து வருது. பட் இன்னொரு புறம் வந்து நம்ம ஹீரோலே பேஷன் ப்ளஸ் வந்து இருக்குது. பேஷன் ப்ளஸோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82,000 வந்து வரும். அப்போ வந்து பேஷன் ப்ளஸை விட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நமக்கு வந்து கம்மி. பட் HF டீலக்ஸ் ப்ரோவை விட நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஹீரோவில் HF டீலக்ஸோ பேஷன் ப்ளஸோ வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷனும் ஹோண்டா வந்து கொடுக்குறாங்க, ஷைனில் டிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால் 3 பைக்கை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஷைன் டிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அடிப்படையில் ஹோண்டா வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க. ஏன்னா காம்படிட்டிவ் பண்ணுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. பட் இதே விஷயத்த ஹார்னெட்டில் அவங்க பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்னெட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப ஹோண்டா சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஹார்னெட் 125 இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா டிசைன் வைஸில் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, ஃபீச்சர்ஸ்லையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஹெட்லைட்டே வந்து ஒரு டிவல் ஹெட்லைட் செட்டப்பில் வந்து கொடுக்குறாங்க. அந்த DRL செட்டப்போடு சேர்ந்து ஹெட்லைட்டை பார்க்குறப்ப பயங்கர அக்ரெசிவாக நமக்கு வந்து தெரியுது. அந்த ஹெட்லைட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு MTயை பார்த்த ஒரு ஃபீல் வந்து வருது. அந்த மாதிரி ஹெட்லைட் வந்து இருக்குது. ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனுமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. டெயில் லைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ரொம்ப ஸ்லிம்மாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 125cc கேட்டகரியில் ஒரு பட்ஜெட் விலையில் நம்ம வந்து வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோக் தான் வந்து வரும். USG வந்து வராது. ஒரு 150 அதுக்கு மேலே போகிறப்ப தான் USG வந்து கொடுப்பாங்க. பட் வந்து ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஹார்னெட் 125ல வந்து USG கொடுக்குறாங்க. ரியரில் மோனோஷாக் வந்து வருது. எக்ஸாஸ்ட்டும் வந்து நல்ல மஃப்ளரும் நல்லா அக்ரெசிவாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. TFT கன்சோல் வந்து கொடுக்குறாங்க. ஃபியூவல் டேங்க்ல நமக்கு வந்து கீ ஸ்லாட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப வண்டி லுக் வைஸ் வந்து நல்லா இருக்கு. கலர்ஸுமே அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ரெட் கலர் வந்து வருது, ப்ளூ வருது, பிளாக் வருது.
நியான் கலர் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கலர் அடிப்படையில் நல்லா இருக்கு, வண்டியும் வந்து நல்லா இருக்கு. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். 11 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 11.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த ஹார்னட் 125cc பைக்கோட எக்ஷோரூம் பிரைஸ், தமிழ்நாடு எக்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,12,000 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இது வந்து இன்ட்ரோடக்டரி பிரைஸ் தானா, மேபி ஃபியூச்சரில் பிரைஸ் வந்து அதிகமாகும். பட் அதிகமாகிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 1,12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 1,12 அப்படிங்கிறது ஓகேவா, இது வந்து காம்படிட்டிவ் பைக்கை விட கம்மியாக அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதிகம் தான். ஏன்னா இப்போ அந்த ஹார்னட் அப்படிங்கிறது நேரடியாக எந்த பைக்குக்கு போட்டியாக இருக்குது டிசைன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது, அந்த பைக்குக்கு நேரடி போட்டியாக தான் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் 125ல நம்ம வந்து ஏபிஎஸ் மாடல் எடுத்தோம்னா அந்த மாடலோட எக்ஷோரூம் பிரைஸ் 1,08,000. அப்போ வந்து ஒரு 4,000 நம்ம வந்து அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி வருது ஹார்னட் வாங்குறோம் அப்படின்னா. இது ஒரு சைடு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 125cc நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு பைக் வந்து டிவிஎஸ் ரைடர். அப்போ ரைடர் வந்து நம்ம ஹார்னட் அளவுக்கு அக்ரெசிவாக இல்லை அப்படின்னாலும் இந்த செக்மெண்ட்ல நல்லாவே வந்து போயிட்டு இருக்கு. அப்போ ரைடர் எடுத்துக்கிட்டோம்னா பேஸ் மாடல் 96,000 வரும். பட் நம்ம பேஸ் மாடலாக கம்பேர் பண்ண முடியாது, டாப் மாடல் தான் கம்பேர் பண்ணணும். டாப் மாடல் அப்படிங்கிறது எஸ்எக்ஸ் அப்படிங்கிற மாடல். அப்போ எஸ்எக்ஸ் மாடல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,05,500 வந்து வரும். அப்போ வந்து விலை நம்ம ரைடரை விடவும் அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து பஜாஜ் போனோம் அப்படின்னா NS 125 எல்லாருக்கும் தெரியும். பட் NS 125 நம்ம வந்து கம்பேர் பண்ணணும், அது ஆல்ரெடி பல வருஷமா இருக்கிற பைக்கு. பட் ரீசெண்டாக பஜாஜில் 125cc அக்ரெசிவாக கொண்டு வந்தது N125. அது வந்து ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் பயங்கர ஷார்ப்பாக நமக்கு வந்து இருக்கும். அந்த N125யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,01,500 தான். அப்போ வந்து காம்படிட்டிவ் பைக்ஸ் எல்லாத்த விட ஹார்னட்டோட விலை வந்து அதிகமாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அந்த விலை அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி வந்து வருது, நல்ல அக்ரெசிவாக இருக்குது, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். மேபி விலையை இன்னொரு 5,000 கம்மியாக கோட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் எடுத்தோன்னா நல்லா ஹிட் ஆவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. மேபி ஃபியூச்சரில் இன்னொரு 5,000 10,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து சேல் அளவில் இது வந்து காம்படிட்டிவ் பண்ணுமா அப்படின்னா அது வந்து டவுட்டு தான், நம்ம வந்து பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும். அடுத்த யமகா அப்டேட்டு, யமகா MT-15ல இப்போ வந்து அடுத்த வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வெர்ஷனில் புதுசாக ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டிஸ்பிளே மட்டும் வந்து புது டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கலர்டு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டு. இதை தாண்டி 3 கலர்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. சில்வரு, வைலட்டு, அடுத்து ஐஸ்ட்ரோம் அப்படின்னு 3 கலர். இப்போ இதில் வந்து சில்வர் கலர் எடுத்துக்கிட்டோன்னா சில்வரு அதோடு சேர்த்து நமக்கு வந்து பிளாக் வந்து வருது, பிளாக்கோட சேர்ந்து ஒரு 2-3 கலர்ஸ் மிக்ஸ்டு ஆகி வர மாதிரி வருது. அதுவும் வந்து அந்த ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனில் வருது. அதே மாதிரி வந்து ஹெட்லைட் கவுலில் வந்து வருது. இந்த கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து வைலட்டும் அதே மாதிரி தான், வைலட் கலர் மேஜராக வந்து வருது. அந்த வைலட்டோட பிளாக் கிரே அப்படின்னு ஒரு 2-3 கலர் வந்து கம்பைண்ட் ஆகி வர மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் சில்வர் கலரில் நமக்கு வீல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் வந்து வருது. அதுவே வைலட் கலர் எடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ரிம் டேப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 கலருமே வந்து சுமாராக தான் இருக்குன்னு சொல்லுவேன். பட் அடுத்த கலர் ஐஸ்ட்ரோம் அப்படிங்கிற கலர் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா சில்வர் கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் 1,72 வரும். அடுத்து வைலட் கலர் எடுத்துக்கிட்டோன்னா 1,82 வரும். அடுத்து ஃபைனலாக ஐஸ்ட்ரோம் அப்படிங்கிற கலர், இது தாறுமாற அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒயிட், பியூர் ஒயிட்டில் வந்து இருக்குது. அதில் ப்ளூ கலர் கிராஃபிக்ஸ் வந்து வருது. முன்னாடி 2 கலரில் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி கச்சமச்சல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷனில் கிராஃபிக்ஸ் கொடுக்கல, நீட்டாக லைட்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. வீல் பார்த்தீங்கன்னா கலர்டு அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் வந்து வருது. இந்த 3 கலரில் கம்பேர் பண்ணுறப்ப ஐஸ்ட்ரோம் அப்படிங்கிற கலரு அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் வந்து 1,82 தான். ஸோ இந்த 3 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடியே ஒரு 3 கலர் வந்து MT-ல வந்து இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 கலர் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டு ஏத்தர் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக எவ்ரி மந்த் வந்து அவங்க சேல் வந்து கொடுத்துட்டே வந்து இருக்காங்க. இதில் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம 450 வந்து போகலாம். இதுவே ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னா ரிஸ்ட்டாக வந்து போகலாம். ரெண்டுமே வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த 450 பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல் வந்து 450Sன்னு சொல்லுவாங்க. அடுத்து டாப் எண்ட் வந்து 450Xன்னு சொல்லுவாங்க. அதில் அப்பெக்ஸ் எடிஷன் ஒன்று இருக்குது, அது ஸ்பெஷல் எடிஷன், அதை விட்டுருங்க. இப்போதைக்கு பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 450S இருக்குது. அடுத்து டாப்னு எடுத்தோம்னா 450X இருக்குது. இப்போ இதில் வந்து 450Sல நமக்கு 2.9 kW பேட்டரி பேக் வந்து கொடுத்தாங்க. ரேஞ்ச் பார்த்தோம்னா 121 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும், ஐடிசி ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. அடுத்து டாப் எண்டுங்கிறது வந்து 450X. நம்ம 450Xக்கு போனோம் அப்படின்னா ரேஞ்ச் வந்து ஐடிசி ரேஞ்ச் வந்து 161 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து போகும். சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டாப் எண்டில் வந்து வரும். இப்போ இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட்டாக ஒரு மிட் வேரியன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிட் வேரியன்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி பேக் வந்து நமக்கு 3.7 kW பேட்டரி பேக்கே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து டாப் எண்ட்லையும் பார்த்தோம்னா நமக்கு வந்து 3.7 kW பேட்டரி பேக் வந்து வருது. அதே
கிலோவாட் பேட்டரி பேக் வந்து மிட் வேரியண்ட்லயுமே நமக்கு வந்து வருது. அப்போ மிட் வேரியண்ட்ல ஒரு 40 கிலோமீட்டர் பேஸ் மாடலை விட அடிஷனலாக நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து போகுது. பட் டிசைன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அவங்க வந்து மாற்றலை. அப்போ மிட் மாடல் இருக்கு, டாப் மாடல் இருக்கு, பிரைஸ் வந்து வேரி ஆகுது. அப்போ என்னதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் மாடலை விட சில விஷயங்கள் டாப் எண்ட்ல நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ மிட் மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தை 3.9 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுவோம். பட் டாப் எண்ட்ல வந்து 3.3 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடுவோம். மிட் மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ரைடிங் மோட்ஸ் வந்து வருது. டாப் எண்ட்ல 5 மோடு வந்து வரும். அப்போ மிட் மாடலோட கிரேடபிலிட்டி பார்த்தீங்கன்னா 18 டிகிரி, டாப் எண்ட் வந்து 20 டிகிரி வந்து வரும். அதே மாதிரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் மாடல் புது மாடல் வந்து 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்ல பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ வந்து அடிஷ்னலாக எனக்கு வந்து டிசைன் வைஸ் வந்து பெருசாக வேணாம்ப்பா, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணாம், கலர்ஸ் வந்து வேணாம், ரேஞ்சு மட்டும் அதிகமாக கிடைச்சா போதும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்காக இந்த மிட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 450SLே பார்த்தீங்கன்னா புது வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி நார்மலாகவே இந்த 450 பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பாடி பேனல் வந்து கச்சமச்சலாம் இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வந்து இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி டிஸ்பிளே மிட் மாடலில் நமக்கு LCD, டாப் எண்ட்ல TFT வந்து வரும். ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்துடும். அது மாதிரி நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. வண்டியும் வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து வேரியண்ட்டும் 2-3 வேரியண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேரியண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா ஹீரோவில் வந்து ஜூமில் 160 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து பார்த்துருப்போம். அது லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஆப்ரேஷனல் டிலே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதா ஹீரோ சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜூம் 160 பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸி ஸ்கூட்டருங்க. ஃப்ரண்ட் வந்து 2 ட்வின் ஹெட்லைட் வந்து வரும். நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். 14 இன்ச்சில் வீல் கொடுக்குறாங்க. பிளாக் பர்டன் டயர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின், 14.6 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 14 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம யமகால ஏராக்ஸ் வந்து இருக்கு. அப்படியே அந்த ஏராக்ஸ் உடைய பவருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் 160 வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பிரைஸ் பார்த்தோன்னா 1,48,500 அவங்க வந்து லான்ச் பண்ணப்போ என்ன பிரைஸ் சொன்னாங்களோ அதே பிரைஸில் தான் இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு. ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. அதேமாதிரி இன்னொரு புறம் டிவிஎஸும் பார்த்தீங்கன்னா என்டார்க்கில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறாங்க. என்டார்க்கும் அப்படிங்கிறதும் பசங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் தான். அதில் மேக்ஸி டைப்பில் 150cc வந்து இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் நம்ம வந்து என்டார்க் 150 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து எல்லா செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா போட்டி அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு மேக்ஸி டைப்பில் ஸ்கூட்டர் அப்படின்னா இந்தியாவில் வந்து யமகால ஏராக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஜூம் உள்ள வந்திருக்கு. அடுத்து என்டார்க்கும் வந்து வரப்போகுது. ஸோ அதனால வந்து மேக்ஸி டைப்பில் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹீரோ ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி.